ஓம் சாந்தி. 30-4-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது தாழ்ந்த நிலையிலிருந்து உத்தம புருஷர்களாக, அதாவது உத்தம ஆத்மாக்களாக ஆகிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் தேவதைகள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு உழைப்பை செய்கிறீர்கள், அது சத்யுகத்தில் இருக்காது. பதில்: இங்கே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம அபிமானியாக ஆகி ஷரீரத்தை விடுவதற்கு மிகவும் உழைக்க வேண்டி இருக்கிறது. சத்யுகத்தில் எந்த உழைப்பும் இல்லாமல் அமர்ந்திருந்தபடியே ஷரீரத்தை விட்டு விடுவார்கள். இப்போது நாம் ஆத்மாக்கள், நாம் இந்த பழைய உலகத்தை, பழைய ஷரீரத்தை விட வேண்டும், புதியதை எடுக்க வேண்டும் என்ற இந்த உழைப்பு அல்லது பயிற்சி செய்கிறீர்கள். சத்யுகத்தில் இந்த பயிற்சிக்கு அவசியம் இல்லை. முரளியின் பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், மீண்டும், அதாவது ஒவ்வொரு கல்பத்திற்கு பிறகும் மீண்டும் தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர் மாற்றானுடைய தேசத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இந்த மகிமை அந்த ஒருவருக்காக தான் பாடப்பட்டிருக்கிறது. அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் விசித்திரமானவராக இருக்கிறார், அதாவது ஷரீரம் இல்லாதவராக இருக்கிறார். அவருக்கு எந்த சித்திரமும் இல்லை. அவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார். அவரை சுகதாமத்தில் ஒருபோதும் அழைப்பதில்லை, துக்க தாமத்தில்தான் அழைக்கிறார்கள். அவர் வருவதும் கூட சங்கம யுகத்தில்தான். சத்யுகத்தில் முழு உலகத்திலும் புருஷோத்தமர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது மத்தியமமானவர்களும் தாழ்ந்தவர்களும் அங்கே இருக்க மாட்டார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள் அல்லவா? இவர்களை அதுபோல் மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவ்பாபா என்றுதான் சொல்ல முடியும். ஸ்ரீ ஸ்ரீ என்று அந்த சிவ்பாபாவை தான் சொல்லப்படுகிறது. சிவ்பாபா தான் உண்மையான தங்கமாவார், உண்மையை சொல்லக்கூடியவர். காட் இஸ் ட்ரூத் என்று சொல்கிறார்கள். அனைத்து சத்தியமான விஷயங்களை கூறுகிறார். பொய்யான விஷயங்களை கேட்காதீர்கள் என்று இப்போது பாபா கூறுகிறார். நீங்கள் இப்போது காலன் மீது வெற்றியடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அது அமரலோகம், இது மரண உலகம் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். அங்கே முதுமை அடையும் போது நாம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக ஆகுவோம் என்று காட்சி கிடைக்கிறது. இங்கே அந்த நிலையிலிருந்து ஷரீரத்தை விடுவதற்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது. எனவே இங்கே தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இந்த பழைய உலகத்தை விட வேண்டும், புதிய ஷரீரத்தை எடுக்க வேண்டும். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தபோது அழகான ஷரீரம் கிடைத்தது. பிறகு காமசிதையில் அமர்ந்ததினால் கருப்பாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். எனவே ஷரீரமும் கூட கருப்பாக கிடைக்கிறது. சுந்தரிலிருந்து ஷாமாக ஆகிவிட்டீர்கள், அதாவது அழகானவரிலிருந்து அழகற்றவராக ஆகிவிட்டீர்கள். பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயங்கள் உலகத்தில் யாருக்கும் தெரியாது.
நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். இப்போது இது சங்கமயுகம் என்பது கூட உலகத்திற்கு தெரியாது. இது அழிவற்ற படிப்பு, கற்றுத்தரக்கூடியவரும் அழிவற்ற தந்தை. நீங்கள் அரைக்கல்பம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பிறகு ராவண ராஜ்யமாகி விடுகிறது. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம். உயிருக்கும் உயிரானவர் ஒரு தந்தை ஆவார். ஏனென்றால் அவர்தான் குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர் எங்களுடைய உயிருக்கும் உயிரான அன்பான பாரலௌகீக தந்தை என்று நீங்கள் நிச்சயத்தோடு சொல்கிறீர்கள். பிராணன் அல்லது உயிர் என்று ஆத்மாவை சொல்லப்படுகிறது. மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அரைக்கல்பத்திற்கு துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுப்பவர் தந்தை மட்டும்தான். எனவே உயிருக்கு உயிரானவர் ஆகிவிட்டார் அல்லவா? நாம் சத்யுகத்தில் சதா சுகமானவர்களாக இருப்போம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் துக்கம் ஆரம்பமாகிறது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாக இருக்கிறது. நீங்கள் யோகத்தில் இருந்து தூய்மையாகி தூய்மையான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். மற்றபடி கைகளில் எந்த பொருளும் இல்லை. இது டபுள் அஹிம்சையாகும். ஒன்று தூய்மையின் அஹிம்சை, இன்னொன்று நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. ராவண ராஜ்யத்தில்தான் துக்கம் ஆரம்பமாகிறது. வியாதிகளும் ஆரம்பமாகி விடுகிறது. அதாவது விதவிதமான நோய்களும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அநேக விதமான மருந்துகளையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எல்லாருமே நோயாளிகளாக ஆயிட்டாங்க. நோயாளிகளாக ஆகிவிட்டிருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் இந்த யோக பலத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அங்கே துக்கம் அல்லது வியாதியின் பெயர் அடையாளமும் இருக்காது. அதற்காக தான் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பகவான் நமக்கு கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் ஷரீரத்தை விடுகிறார்கள் என்றால் வெறும் கையோடு செல்கிறார்கள். அந்த அழியக்கூடிய வருமானம் ஒன்றும் கூட வரப்போவதில்லை. நீங்கள் ஷரீரத்தை விட்டீர்கள் என்றால் கை நிறைந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தங்களுடைய வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்களுடைய வருமானம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். இப்போது அனைத்தையும் புதிய உலகத்திற்கு மாற்றிவிட வேண்டும். பிரம்மா பாபாவை பாருங்கள், எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செய்தார். அனைத்தையும் ஈஸ்வரன் கொடுத்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது இவை அனைத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று பாபா கூறுகிறார். நான் உங்களுக்கு விஸ்வ ராஜ்யத்தை கொடுக்கிறேன். அதாவது பொதுவா எல்லாமே பகவான் கொடுத்தது அப்படின்னு தானே சொல்றீங்க. இப்போ பகவான் நான் கேட்குறேன், எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க. நான் கொடுத்தது தானே, எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. எப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும் என்றால் கேட்கவே கேட்காதீர்கள். வியாபாரிகளுடைய சுவாசமோ அவர்களுடைய பிடியில் இருக்கும். அதாவது ஏதாவது இயற்கை சீற்றங்களின் போது அல்லது ஏதோ போர் நடக்குது, கலவரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் வியாபாரிகளுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். யார் எப்போ கொள்ளை அடிச்சிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா? கடைக்கு வேணால் இன்சூரன்ஸ் இருக்கலாம், ஆனால் கல்லால் இருக்கக்கூடிய பணத்திற்கு எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா?
தீ பிடிச்சு ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குன்னா, அந்த நேரத்துல இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்குன்னே யாராவது இருப்பாங்க. அதனால வியாபாரிகளுக்கு அவங்க சுவாசம் அவங்க பிடியில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சிப்பாய்கள் முகத்தை பார்த்தாலே மனிதர்கள் மயங்கி விடுகிறார்கள். அதாவது அந்த காலத்துல பாகிஸ்தான், இந்தியா பார்ட்டிஷன் நடக்கும்போது நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? அப்போ வேறு நாட்டினுடைய அந்த சிப்பாய்கள பார்க்கும்போது, என்ன பண்ணுவாங்களோ, ஏது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டுருக்கிறார். இன்னும் போக போக நெறைய துன்புறுத்துவார்கள். தங்கம் போன்ற எதையும் வைத்துக்கொள்ள விடமாட்டார்கள். உங்களிடம் மீதி என்ன இருக்கப் போகிறது? எதையும் வாங்குவதற்கு பணமே இருக்காது. பணத்தின் நோட்டும் உதவாது. ராஜ்யம் மாறிவிடும். கடைசியில் மிகுந்த துக்கமுடையவர்களாகி இறப்பார்கள். மிகுந்த துக்கத்திற்கு பிறகு சுகம் ஏற்படும். இது வெட்டு குத்தின் இரத்த விளையாட்டாகும். இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். அதற்கு முன்னால் பாபாவிடம் இருந்து முழுமையான ஆஸ்தியை எடுக்க வேண்டும். சுற்றி பார்க்க செல்ல வேண்டுமென்றால் தாராளமாக செல்லுங்கள். ஆனால் பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகி விடுவீர்கள். மற்றபடி நிறைய ஆபத்துகள் வரும். ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். கடைசியில் ஒரு சிவ்பாபாவின் நினைவு மட்டுமே இருக்கும் அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அவருடைய நினைவில் இருந்துதான் ஷரீரத்தை விட வேண்டும். வேறு எந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்களின் நினைவும் வரக்கூடாது. இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அதாவது நீண்டகால பயிற்சி வேணும்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால நீண்டகால பயிற்சி இல்லைன்னா கடைசியில மனிதர்களுடைய ஞாபகம் வரலாம், இல்லை பொருட்களுடைய ஞாபகம் வரலாம், பணத்தின் ஞாபகம் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆகையால இப்போத்திலிருந்தே அந்த விடுபடக்கூடிய சம்ஸ்காரம் நமக்கு இருக்கணும். சாட்சியாக அல்லது பற்றற்ற பார்வையாளராக பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கணும். சரீரத்திலிருந்து விடுபடக்கூடிய, அதாவது அஷரீரி ஆகக்கூடிய பிராக்டிஸ் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் டிரான்ஸ்ஃபர் செய்து முழு அதிகாரத்தையும் பாபாவிற்கு கொடுத்து விட்டார், யோசிக்கவில்லை. அதேபோல் பாபாவை பின்பற்றி 21 பிறவிகளுக்கான பலனை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கடைசி காலத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது என்ற பயிற்சி செய்ய வேண்டும். நம்முடையது எதுவும் இல்லை, அனைத்தும் பாபாவினுடையது. அப்பா மற்றும் ஆஸ்தி இந்த நினைவின் மூலம் தேர்ச்சி பெற்று வெற்றி மாலையில் வர வேண்டும். வரதானம், மனதின் மீது முழு கவனம் கொடுக்கக்கூடிய ஏறும் கலையின் அனுபவமுடைய உலகத்தை மாற்றுபவர் ஆகுங்கள். இப்போது கடைசி நேரத்தில் மனதின் மூலம்தான் உலக மாற்றத்திற்கு நிமித்தம் ஆக வேண்டும். எனவே இப்போது மனதின் ஒரு சங்கல்பம் கூட வீணாகியது என்றாலும் நிறைய இழந்து விடுவீர்கள். ஒரு சங்கல்பத்தை கூட சாதாரண விஷயம் என்று நினைக்காதீர்கள். தற்சமயம் சங்கல்பத்தின் அலைச்சல் கூட பெரிய அலைச்சலாக எண்ணப்படுகிறது. அதாவது மைண்ட்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போது நேரம் மாறிவிட்டது, முயற்சியின் வேகமும் மாறிவிட்டது.
அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, இப்போ நடந்து போகக்கூடிய நேரம் முடிந்தது. மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ போகிற காலம் இல்லை இது. ராக்கெட்டில் போக வேண்டிய ஒரு நேரம். ஆகையால் மனதிற்குள்ள கூட எந்த விதமான டிஸ்டர்பன்சஸும் இருக்கக்கூடாது அப்படின்றார். எனவே சங்கல்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த மைண்ட்லேயே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. பொதுவாக சொல்லுவாங்க, பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்கன்னு. ஆனால் இப்போ எந்த மாதிரி முயற்சி நம்ம செய்யணும்னா, யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சதா மனதின் மீது இவ்வளவு கவனம் இருந்தது என்றால், அப்போது ஏறும் கலையின் மூலம் உலகத்தை மாற்றுபவராக ஆக முடியும். ஸ்லோகன்: கர்மத்தில் யோகத்தின் அனுபவம் ஏற்படுவது என்றால் கர்மயோகி ஆகுவதாகும். அவ்யக்த சமிகை: நீங்கள் மற்றும் பாபா இந்த இணைந்த ரூபத்தின் அனுபவம் செய்து கொண்டே சதா சுப பாவனை, உயர்ந்த விருப்பம், உயர்ந்த வார்த்தை, உயர்ந்த பார்வை, உயர்ந்த கர்மத்தின் மூலம் விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஸ்வரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். அப்போது ஒரு வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். சதா ஒரு ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். அதாவது பிரச்சனை ஸ்வரூபமாக ஆக மாட்டேன், பிரச்சனைகளை பார்த்து தடுமாறவும் மாட்டேன், நானும் தீர்வு ஸ்வரூபமாக இருப்பேன், மற்றவர்களுக்கும் கூட தீர்வு கொடுப்பேன். இந்த நினைவு வெற்றி ஸ்வரூபராக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி. பாபா உன் நினைவினிலே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினிலே அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்றையும் உலகின் சுகம் என்ன சுகம், உன் துணையை தவிர வேறேது சுகம். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய், கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தனாய் வாழ வழி தந்தாய், வாழ வழி தந்தாய். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமை
அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம்